பேர் சத்யா. சரி. இப்போ இந்த எலெக்ஷனுக்கு வாக்கு பதிவு பண்ணியிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி எத்தனை எலெக்ஷன் பதிவு பண்ணியிருக்கீங்க? இதான் எனக்கு ரெண்டாவது ஓட்டு போட்டிருக்கேன். எந்த மாதிரியான வேட்பாளர் மக்களுக்கு எல்லாம் நல்லது செய்யணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு இப்போதானே ஒரு எலெக்ஷன் நடந்து முடிஞ்சது. இப்போ இறந்துட்டாங்க, எம்எல்ஏ இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ இடைத்தேர்தல் நடக்குது. இந்த இடைத்தேர்தலில் எந்த மாதிரியான வேட்பாளரை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க? மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படி ஒரு என்ன மாதிரியான என்னென்ன திட்டங்கள்லாம்? இப்போ இங்கே 10th வரைக்கும் தான் இருக்குது ஸ்கூலு. 11th 12th கொண்டு வரலாம். அப்புறம் எதனா ஒரு ரோடு வசதி, அங்கே உள்ளார தீப்பஞ்ச நகர் உள்ள பிள்ளையார் கோயில் ஸ்ட்ரீட்டுன்னு ஒரு ரோடெலாம் கொஞ்சம் இதாக இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணலாம். தண்ணி கொஞ்சம் காலையில் மட்டும்தான் வரும், சாயங்காலம் அந்த மாதிரி வர வைக்கலாம். மக்களுக்கு கொஞ்சம் நல்லது செய்கிற மாதிரி செஞ்சால் பரவாயில்ல. சத்யா. போட்டிருக்கேன். ஆனால் பை எலெக்ஷன் தானே இடைத்தேர்தல் ஓகே. சொல்லுங்கள், சும்மா உங்கள் தொகுதிக்கு இப்போ தான் ஒரு நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சுது. கொஞ்சம் நாள்லேயே 2 மாதத்துலேயே ஒரு இடைத்தேர்தல் வருது. இது எப்படி பார்க்குறீங்க? என்ன மாதிரியான வேட்பாளரை நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க? யாருன்னு சொல்ல வேணாம், என்ன மாதிரியான அவங்க தேவைக்கு இல்லாமல் மக்களுக்கு என்ன தேவையோ அதை யோசிக்கிறவங்க ஒரு இளம் வாக்காளர்கள் எந்த மாதிரி தேர்ந்தெடுக்கணும் வேட்பாளர்? இந்த மாதிரி எந்த அடிப்படையில் தேர்ந்தெடுக்கணும்? நம்ம மக்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த தேவையை பூர்த்தி செய்யப்பட்டவங்களா தேர்ந்தெடுத்தா போதும். இந்த தேர்தலில் நிறைய எல்லா கட்சிகளுமே எல்லா பணங்களெல்லாம் கொடுப்பாங்க. அப்படிலாம் இன்னொன்று, இந்த தொகுதியில் நீங்கள் பார்த்த வரைக்கும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் சரி செய்யணும்னு நினைக்கிறீங்க? எங்கள் ஸ்ட்ரீட்டில் ஒரு 60-70 பேர் இருக்காங்க. அன்டைமில் வரப்போ கொஞ்சம் பஸ் ஸ்டாண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா கேர்ள்ஸ்லாம் அங்கேருந்து இங்கே இவ்வளோ தூரம் நடந்து வரணும். பஸ் ஸ்டாண்ட் போட்டால் நல்லாயிருக்கும். ஸ்கூல் பசங்களுக்கு ஒரு ப்ளே கிரவுண்ட் தேவையானதெல்லாம் செஞ்சாலே போதும். என்னோட நேம் மாட்டி, வஉசி நகரில் இருக்கேன். பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஃபஸ்ட் டைம் போட்டேன். அசம்பிளிலையும் இதுதான் ஃபஸ்ட் டைம். இன்னும் ஓட்டு போடாமல் யாரும் வராமல் இருக்காங்க. எல்லாரும் ஓட்டு போட்டிங்கன்னா எலெக்ஷன்ஸ் கவுண்டிங் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும். சோஷியல் மீடியாவில் தான் யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே நிறையா எலெக்ஷன்ஸ் பற்றி, நிறையா சோஷியல் அவேர்னஸ் பற்றி பேசுகிறாங்க, எழுதுகிறாங்க. அதை கொஞ்சம் இதுலேயும் ஓட்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் இதுவாக கமிட்டி மெம்பர்ஸில் எடுத்துப்பாங்க. இன்னும் போடாமல் இருக்கவங்க போட்டால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் தொகுதியில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குங்க? ரோடு கொஞ்சம் இன்னும் சரியாகலை, எங்கள் வீட்டு சைடில் மட்டுமே.